பாரிஜாதம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வர்ஷினிக்கு டாக்டர் அம்மா செக்அப் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிற ரிசல்ட் ஒன்றையும் அங்கே வச்சுருக்காங்க. இது தெரியாத நம்ம இசை அதை பார்க்காம விட்டுடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ரீஜா இங்கே என்ன நடக்குது, டாக்டர் அம்மா இவ்வளவு நேரம் அவளுக்கு என்ன அப்படி தான் செக்அப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கே குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க முறுக்க நடந்துட்டு இருக்காங்க. டாக்டர் அம்மாவை அனுப்பிச்சி வச்சதும் இசை வெளியில் வர்றாங்க. வந்து பார்த்தா ஸ்ரீஜா நிற்கிறத பார்த்துடுறாங்க. இவன் இங்கே இருக்காளே, ஐயோ இந்த இடத்துல வேற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வேற அந்த பக்கம் இருக்குது, இதை கண்ணில் பார்த்துட்டானா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்ச இசை போனதும் ஸ்ரீஜா ஏ ஸ்ரீஜா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா அதட்டுறாங்க. இவ இதுக்கு தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து அதட்டுறாள், என்னவா இருக்கும், ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு நல்லா தெரியுது, ஆனால் என்னென்னு தான் தெரியலையே அப்படின்னு ஸ்ரீஜா அப்படியே இசைக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு நோண்டி விளக்கெடுக்கிறாங்க. இதை பாரு, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு, வர்ஷினிக்கு என்னாச்சு, டாக்டர் அம்மா எதுக்காக அவ்வளவு நேரம் செக்அப் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்ரீஜா உன்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இப்போ இங்கே எதுக்கு வந்த, என்ன பண்ண வந்த அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவங்க கையில் அதை எடுத்து மறைச்சிக்கிறாங்க. மறைச்சதும் ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம் நீ கையில் எதையோ மறைச்சி அது என்ன சொல்லுங்கிறாங்க. அப்போது இசை கையில் வச்சிருந்தா அதை எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுடுறாங்க. என்னடி இருக்கேன் கையில், எதுவும் இல்லைப்பாரு அப்படின்னு சொல்லி கையை விரிக்கிறாங்க. இல்லை நீ எதையோ மறைச்ச, என்னன்னு நீ சொல்லினாலும் நானா கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க ஸ்ரீஜா. போப்போ முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ, இப்போ இடத்த காலி பண்ணுங்கிறாங்க இசை. அக்காலும் தங்கச்சி எதையோ மறைக்கிறாங்க, என்னன்னு தான் தெரியலையே, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு நினச்சிட்டே போகிறாங்க ஸ்ரீஜா. இங்கே அசோக்கை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கடா, எங்கள் குடும்பத்தோட என்னை சேர்த்து வைங்கடான்னு தமிழில் பேசுகிறாங்க. இது கேட்ட அடிகால்களும் அடே இப்போ தாண்டா அவள் தமிழ் பேசுகிறான், இவ்வளவு நேரமாக தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான், இப்போ புரியிற மாதிரி பேசுகிறான். சரி சரி டே இங்கே பாரு, உன்னையெல்லாம் இப்போதைக்கு விட மாட்டோம், மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் நீ இப்படியே கிடக்க வேண்டியதான், உன் குடும்பத்தோடவெல்லாம் நீ சேர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். சரி உனக்கும் பசிக்குமல்ல, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், ஒழுங்கு மரியாதையாக வாங்கிட்டு வந்து கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு கிடங்குறாங்க. வர்ஷினி டாக்டர் அம்மா வந்து செக்அப் பண்ணி நல்ல வேலை நமக்கு சாதகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இது எப்படி பார்த்தாலும் இசையக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கும், இந்த குழந்தை நமக்கு இனிமேல் வேண்டாம், எப்படியாவது நம்ம டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி கலைச்சிடலாம் அப்படின்னு நினச்ச வர்ஷினி ஒரு முடிவுக்கு வராங்க. டாக்டர் அம்மாவை பார்க்குறாங்க. டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன், இந்த வயசுல எல்லாம் தப்பு பண்ணிட்டு இப்போ குழந்தை வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கெஞ்சி கேட்குறாங்க. தயவுசெய்து இந்த குழந்தைய கலைச்சிடுங்க, இல்லைன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்கங்கிறாங்க. சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது இதை பாருமா, உன்னோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் அபார்ஷன் பண்ண முடியுங்கிறாங்க. இதை கேட்ட வர்ஷினிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஐயோ ஒரு வாரத்துக்கு நான் எப்படி சமாளிப்பேன், டாக்டர் தயவு செய்து இன்னும் 2 நாளையில் கழிச்சிடுங்க டாக்டர், இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுங்கிறாங்க. சரிம்மா நான் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசிக்கலாங்கிறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்ட வர்ஷினியும் சரி மேடம்ட்டு வராங்க. வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகுங்க. அசோக் வந்ததும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கேன், பல்லவி உன் சின்ன அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் வரவே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இசை வந்து டக்குன்னு சுபத்ராவுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வர்ஷினியோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை அந்த பக்கம் வீசியிருக்காங்க, அதை அப்படியே காலில் அமைச்சுக்கிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு சந்தேகமாக இருக்குது, இவனை டக்குன்னு வந்து இப்படி முன்னாடி நிற்கிறா அப்படின்ட்டு. சுபத்ராவும் கேட்குறாங்க, இப்போ எதுக்காக என் முன்னாடி வந்து நிற்கிறா, இவளை அந்த பக்கம் போக சொல்லுங்கிறாங்க. நான் போகும்போது போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையே மெட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் அதை மறைச்சிடுறாங்க. அப்போ சுபத்ரா சொல்லிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக எல்லாரும் கோயிலுக்கு ரெடியாகி வாங்க, அன்னதானம் கொடுக்கணும், அசோக்காக தான் நான் இந்த அன்னதானத்தையே சிறப்பாக செய்கிறேன், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அசோக் கிடச்சிருக்கான், என் பையன் கிடைச்ச சந்தோஷத்தில் நான் எல்லாத்துக்கும் அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறேன், நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம கோயிலில் அன்னதானம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. கோயிலில் போய் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அன்னதானத்தை வாங்கிட்டு சுபத்ரா குடும்பத்தையே பாராட்டி பேசுகிறாங்க. அசோக்கை அடைச்சி வச்சிருக்கிற ரவுடிங்களும் டே நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம்டா, அப்புறமா இவனுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கை அடைச்சி வச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து பார்க்குறாங்க. எல்லா கடையும் சாத்திருக்கேடா, இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சாத்திருக்கு, இப்போ பசிக்குது என்ன செய்யறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வந்தவங்க புகழ்ந்து பேசிட்டு வராங்க. ஏன் சார் இந்த சாப்பாடு எங்கே கிடைக்குதுங்கிறாங்க. இதை பார்ப்பா, அந்த கோயிலில் தான் ஒரு குடும்பமே வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ அவங்க பையன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்காங்களா, அந்த சந்தோஷத்தில் வேண்டிய சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, வேணும்னா போய் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரபடிக 2 பேரும் அட வாடா நம்மளும் போய் அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு இவனுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க. அங்கே ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, இதை பார் சுபத்ரா, நீ என்னதான் அன்னதானம் பண்ணாலும் அப்போ நீ பெத்த பையனுக்கு எதுவும் கொடுக்க முடியாமல் போச்சு, எங்கேயோ கிடக்குறான் பாவம், நான் கூட்டி வந்த அசோக்கு என்னம்மா சொகுசான வாழ்க்கையை நீ கொடுத்துருக்க, டூப்ளிகேட் அசோக்காக இவ்வளோ அன்னதானம் பண்ணுறியே, உண்மையிலுமே ஒரிஜினல் அசோக் வந்திருந்தா இன்னும் என்னெல்லாம் ஆட்டம் போடுவேன் அப்படின்னு ஸ்ரீஜா சுபத்ராவை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 ரவுடிகளையும் பார்த்ததும் ஸ்ரீஜாவுக்கு அப்படியே முகம் இருளண்டி போகுது. ஐயோ என்னது இவனுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க அப்படின்னு கஞ்சாடிலேயே கேட்குறாங்க. என்ன மேடம் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க, சிலிண்டர் தட்டுப்பாட்டால் இப்போதைக்கெல்லாம் எந்த ஹோட்டலும் திறக்க மாட்டாங்க, ஏதோ இப்படி கோயில் குளத்தில் கிடைக்கிற சாப்பாட்டையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் சுற்றிட்டு இருக்க வேண்டியதானே, நீங்கள்
இதுக்கும் எங்களை முறைச்சா நாங்கள் என்ன செய்கிறது? கட்டி போட்டிருந்தவனுக்கும் அலறான், அவனுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நாங்களும் சாப்பிடணும், எங்கள் பொழப்பு ஓட்டித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னதானத்தை வாங்குறாங்க. சரி சரி வாங்கிட்டு நிற்காம ஓடிடுங்க, ஆனால் நீங்கள் எங்கேயாவது இருக்கிற இடம் யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, சந்தேகம் வந்துட்டு போகுதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க ஸ்ரீஜா. யார் கண்ணிலையும் படமாட்டோம், யாருக்கும் எங்கள் மேலே சந்தேகம் வராது மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்கன்ட்டு போகிறாங்க. ரவுடிங்க திரும்பி வந்து சிரிஜா கிட்ட பேசுகிறாங்க. மேடம், இன்னும் அவனை எவ்வளோ நாளைக்கு தான் அடைச்சி வச்சிருக்கிறது? சாப்பாட்டுக்கும் சிரமமாக இருக்குது, அவனை கட்டி போட்டே வச்சுருந்தா வீணாக போயிடுவான் போல இருக்கு, என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அவுத்து விட்டுறலாமான்னு கேட்கும்போது அதுவும் இல்லை, அவன் கதையவே முடிச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன மேடம், இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு பணம் தானே தேவை, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போய்க்கலாங்கிறாங்க. சரி மேடம், அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே வர்ஷினி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைய நினச்சி கண்கலங்கி வந்திருக்காங்க. இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கலான்னு ஆசை தான், ஆனால் என்ன செய்கிறது? இதுக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு கேட்பாங்க. முறைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சு இதை காப்பாற்றியிருந்தா எவ்வளோ பெருமையாக சந்தோஷமாக எடுத்து வளர்த்தலாம். ஆனால் முறை தவறி போய் இந்த ஸ்ரீஜா பண்ண காரியத்தினால நானும் உங்கள் அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ண காரணத்தினால நீயும் உருவாயிட்ட. அடையாள சின்னமாக உன்னை நான் வச்சிருக்க முடியாமல் இப்போ தடுமாறி தவிக்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உனக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம், ராகவனுக்கும் அதை விட கெட்ட பேர். ஆனால் உன்னை வளர விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கூடிய சீக்கிரம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன், உன்னை நான் கலைக்க போகிறேனே, கல் நெஞ்ச மனசோட நான் இதை செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி வர்ஷினி இருக்கிற கருவை நினச்சி கண்கலங்கி கொண்டிருக்காங்க. கோயிலில் சுபத்ரா அன்னதானமெல்லாம் போட்டு முடித்ததும் அடுத்தது வந்து பூசாரியார்கிட்ட பேசுகிறாங்க. சாமி, என் பையனுக்காக நான் அன்னதானம் போட்டு முடிச்சிட்டேன், அடுத்தது இன்னொரு பரிகாரத்தையும் நான் செய்யலான் இருக்கேங்கிறாங்க. அப்போ என்னம்மா, என்ன பரிகாரம் செய்ய போகிறீங்கிறாங்க. ஆணி செருப்பால் நான் கோயில் பிரகாரத்தை சுற்றி வர போகிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் பாஸ்கர் திடுக்குன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சுபத்ரா, இந்த வயசில் உன்னால் முடியுமா? முடியலனாலும் பரவாயில்ல விட்டுருங்கிறாங்க. இல்லைங்க, என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க. அப்போ தான் பூசாரியார் சொல்கிறாங்க, சுபத்ராமா, ஆணி செருப்பு பூஜையில் வச்சது ரெடியாக இருக்குது, நீங்கள் பரிகாரத்தை ஆரம்பிக்கலாங்கிறாங்க. அப்போ சுபத்ரா அந்த ஆணி செருப்பில் போய் ஏறினதுமே கொஞ்சம் தூரம் நடந்ததும் முடியாமல் அப்படியே தட்டி மயக்கம் விழ போகிறாங்க. அந்த நேரம் பாஸ்கர் தாங்கி பிடிச்சிடுறாங்க. இந்த பரிகாரத்தை பாதியில் விடக்கூடாதுன்னு பூசாரியார் சொல்கிறாங்க. அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை தான் அந்த பரிகாரத்தை திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. சுபத்ரா நேரம் முடியலன்னதும் அப்போ அவங்க ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா இசை அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரதை சுபத்ராவும் பாஸ்கரும் பார்க்குறாங்க. பாத்தியா சுபத்ரா, உனக்காக நம்ம இசை தான் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்கிறாங்க. அப்போ சுபத்ரா மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு கொண்டு கேட்குறாங்க. அப்போ ஸ்ரீஜா செய்கிற மாதிரி தெரிஞ்சது, ஸ்ரீஜா செய்யலையாங்கிறாங்க. ஆமாம், ஸ்ரீஜா எட்டாத தூரத்தில் ஓடி நின்று வேடிக்கை தான் பார்க்குறா பாருங்கிறாங்க. இசை இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக, உன்னோட பரிகாரமும் வேண்டுதலும் நிறைவேறணுங்கிறக்காக அவள் தான் இவ்வளோ ஒரு கடுமையான பரிகாரத்தை செய்கிறான்னு சொல்லி தூரம் நின்று சுபத்ராவும் பாஸ்கரும் பார்க்குறாங்க. சிந்தாமணி ஸ்ரீஜாவை கூப்பிட்டு, ஏ ஸ்ரீஜா, இதுக்கெல்லாம் பயந்து போய் இப்படி வந்து நிற்பையா? அத்தை மனசில் நீ இடம் பிடிக்க வேண்டாமா? நீ அவங்க விட்டதை நீ தொட்டிருக்கணுமில்ல, ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு சிந்தாமணி திட்டுறாங்க. அதுக்கு ஸ்ரீஜா சொல்கிறாங்க, அட போங்க அக்கா, அந்த ஆணிக்கால் செருப்பில் ஏறுனா காலெல்லாம் ரத்தம் முட்டிடும், அதுக்கப்புறம் என்னால் நடக்கக்கூட முடியாது, இந்த பரிகாரத்தையெல்லாம் யார் செய்யலைன்னு அழுதா, இவங்க ஏன் இதையெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் தேவையா? அதான் அசோக் நல்லபடியாக வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை கேட்டதும் சிந்தாமணி, அடிப்போடி சுபத்ரா, நீ மனசில் இடம் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனாலும் நீ எந்த இதுக்குமே சிக்காமல் இருக்க. ஆனால் சுபத்ரா, அன்னைக்கு மட்டும் நீ பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான், அப்புறம் ஓட ஓட விரட்டிடுவாங்க தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் விரட்டுற அளவுக்கு நான் விட மாட்டேன், அன்னிக்கிட்ட எப்படி நைஸாக பேசி ஒட்டிக்க போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சுபத்ரா கிட்ட போய், அத்தை நான் தான் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு நினச்சேன், ஆனால் இசை ஆசைப்பட்டுட்டா, வேறு என்ன செய்கிறது, ஆசைப்பட்டதை விட்டு கொடுக்கணுமில்ல, விட்டு கொடுத்துட்டேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, நீ நல்லா சமாளிக்கிற ஸ்ரீஜாங்கிறாங்க சுபத்ரா. சமாளிக்க தெரிஞ்ச சாமர்த்தியம் இருந்ததுனால தானே இப்போ அசோக் ஏன் பிடியில் சிக்கியிருக்கான் அப்படின்னு ஸ்ரீஜா நினைக்கிறாங்க. ஆனால் சுபத்ராவோ தான் பக்கம் இருக்கிற அந்த அசோக்கு தான் சொந்த பையன் நினச்சிக்கிட்டு, அசோக் எல்லாமே உனக்காகத்தான், என்னப்பா செய்கிறது, பாதியில் என்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாமல் போச்சே, வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்கம்மா, ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சால் பரவாயில்ல, இவ்வளவெல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டு பரிகாரம் செய்யணும்னு என்ன இருக்குது? இப்போ பாருங்களேன், இசை செய்கிறாங்க, இந்த பரிகாரத்தை செய்யலைனாலும் நான் வந்திருப்பேன், செஞ்சாலும் வந்திருப்பேன், இப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நடிக்க வந்த அசோக்கு சுபத்ரா மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான அசோக்கு அங்கே சித்திரவதைப்பட்டு இருக்காங்க. இந்த பரிகாரம் முடிஞ்ச கையோட இசை விசால் 2 பேருமா போய் அங்கே அடைபட்டு இருக்கிற அசோக்கை நேராக போய் பார்க்குறாங்க. யாரையோ கட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, அப்போ அவர் தான், நான் அசோக்கு, எங்கள் அம்மாவை பார்க்கறக்காக நான் வந்தேன், என்னை யாரோ இப்படி கட்டி போட்டுட்டாங்கன்னு உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஷாலுக்கும் இசைக்கும் தூக்கி வாரி போடுது. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது அப்போ அசோக் உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க. நான் அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் டாக்டர் அம்மா சொல்லி வந்திருக்கேன், எங்கள் அம்மாவை இன்னும் நான் நேரில் பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மாவை பார்க்கறக்காக வரும்போது என்னை யாரோ இப்படி துரத்தி பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க, என் பேரில் வேறு யாரையோ நடிக்க வச்சுருக்காங்க, அப்பப்போ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ரவுடிகளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்களை பிடிச்சி அடித்து நொறுக்குறாங்க நம்ம
இசைச்சாலும் அவங்க வந்து ஸ்ரீஜாவை காட்டி கொடுக்காம இல்லை ஒரு மேடம் வந்து இவங்களை கடத்த சொன்னாங்க, அவங்க வயிறார சாப்பாடும் போட்டு கை நிறைய காசும் கொடுக்குறாங்க, அதுக்காகத்தான் நாங்கள் கூலி வேலையை செய்கிறோம், இதுக்காகவெல்லாம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதுங்க, ஆனால் இவங்களை கட்டி வச்சிருக்க வேண்டியது பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் விஷால்கிட்டையும் இசைக்கிட்டையும் சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அசோக்கை கண்டுபிடிச்சு அவங்க கட்டெல்லாம் அவுத்து அசோக்கை கூட்டிக்கிட்டு சுபத்ரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சுபத்ரா யார் இதுன்னு கேட்குறாங்க. அம்மா நான் தான் அசோக் அப்படிங்கிறாங்க. அப்போ சுபத்ராவுக்கு ஒன்றுமே புரியல. உண்மையை சொல்லுங்க, இது யாரு அப்படின்னு சொல்லவும் நான் தாம்மா உன் பையன் அப்படின்னு அசோக் சுபத்ராவை பார்த்து சொல்கிறாங்க. சுபத்ரா அப்போ இது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே பதட்டப்படுறாங்க. சரி இங்கேருந்து ஓடிட்டா நல்லது, தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஓட்டம் பிடிக்க பார்க்குறாங்க. விஷால் இழுத்து பிடிச்சிடுறாங்க. உண்மையை சொல்லு, யார் சொல்லி இந்த வீட்டில் இப்படி நடிக்க வந்த, எதுக்கு இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணேன்னு கேட்கும்போது அப்போ ஸ்ரீஜாவையே விட்டு விட்டு பார்க்குறாங்க. ஸ்ரீஜா ஐயோ எக்காந்த கொண்டு என்ன காட்டி கொடுத்துடாதீங்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. இந்த பக்கம் அசோக்கு சுபத்ரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. சுபத்ராவுக்கு அப்போ தான் இதுதான் என் பையன், எனக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது யாருன்னு கேட்குறாங்க. இதுதான் சுபத்ரா உன் பையங்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாளாக நடிக்க வந்தவன் வேற ஒருத்தனாங்கிறாங்க. ஆமாம் உன் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு யாரோ செஞ்ச சதி, ஆனால் உண்மையான அசோக் இவன் தான் உண்மை தெரியுது. இந்த அசோக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வர்ஷினி வீட்டில் இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்சதும் வர்ஷினி எங்கே போயிட்டான்னு தெரியலையோ, ஐயோ வர்ஷினி பாவக்கிட்ட அவன் தான் அசோக்குன்னு சொல்லி அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டோமே, இப்போ எப்படி மாத்துறது அப்படின்னு நினச்ச சுபத்ரா வர்ஷினிக்கிட்ட எப்படி பேச போகிறோமோன்னு தயங்கிட்டு இருக்காங்க. வர்ஷினியோ எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்காது, அசோக்கை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இதுக்கப்புறமா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சா ராகவோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு நினச்ச வர்ஷினி திடுதுப்புன்னு போய் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க. வர்ஷினி எங்கே போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இசை ஓடோடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அப்போ டாக்டரும் அபார்ஷன் பண்ண போகிற நேரத்தில் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.